வணக்கம். இன்னைக்கு மதுரையில இருந்து ஒருத்தவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க சந்தோஷமா அவங்க கணவர் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அந்த சூழ்நிலையில அந்த கணவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட மாமனாரும் மாமியாரும் அவங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ இந்த சூழ்நிலையில இப்ப அவங்க என்ன பண்றது? இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் இதை பற்றி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. குறிப்பா அலகாபாத் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. கணவனை இழந்த பெண் அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மாமியாரும் மாமனாரும் அந்த மருமகளுக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவும் செய்யல அப்படின்னு. இந்த சூழ்நிலையில கணவனை இழந்த அந்த பெண் தன்னுடைய மாமனார் கிட்ட ஜீவனாம்சம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஜீவனாம்சம் சார்ந்து நம்ம நிறைய தீர்ப்புகள், நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சட்டம் சார்ந்த கேள்விகள் இருந்தா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. பர்சனல் ப்ராப்ளமா இருந்தா